See, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, புத்திசாலியா கிரியேட்டிவா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய டைம்ல பையன் படிக்கல பொண்ணு படிக்கல என்ன ஆயிட போகுது, அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். நான் எப்பயும் சொல்றேன், சாதாரண தண்ணி குடிச்சிட்டு கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சவுக்கடி எது தெரியுமா? தைரியம். நிறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. மனசு வலிக்குது, மன அழுத்தமா இருக்கு, மன குழப்பமா இருக்கு, மன ஒரு தெளிவு இல்லாத இருக்கு, எதுவும் பிடிக்க மாட்டுது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. எவ்வளவு மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அது ஞாபகம் வந்துனே இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்களை எப்படின்னா நாங்க காப்பாத்திக்கிட்டு எப்படின்னா ஹேண்டில் பண்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, புத்திசாலியா கிரியேட்டிவா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய டைம்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த திணையில தூங்கிட்டு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்த உழைக்கிறான், அந்த உழைப்புல உட்காந்து மங்களம் பாடுறாங்க பாருங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அப்பாவுக்கு ஜாலியான பையனா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது அப்பா படுற கஷ்டம். ஒரு கணவன் படுற கஷ்டம் அந்த மனைவிக்கு தெரியாது. தினமும் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு சினிமாவுக்கு போயிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஆயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு, தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத குழந்தைங்களை பக்கத்து வீட்டுல விளையாட விட்டுட்டு, இல்ல அங்கேயே யாரு கூட XYZ கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எங்க இருக்கும் ஸ்ட்ரெஸ்? இங்க யாருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அக்கறை இருக்கிறவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. வாழ்க்கையில ஜாப்ல எவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு? யாருக்கு? அதுல முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏமாத்திட்டு மங்களம் பாடுறவன் ஜாலியா தான் இருக்கிறான் எல்லா இடத்துலயும். நல்லா பாத்துக்கோ, யாரெல்லாம் நல்லா ஜாலியா மங்களம் பாடிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உருப்படாத என்னன்னு அவங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அடுத்தவங்களுக்கு தான் அவங்களால ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி புள்ளைய பெத்தோன்னு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு டுபாகூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பொண்டாட்டிக்கு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு மனைவியை கட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரெஸ். இங்க யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல அடுத்தவங்களை திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ரெஸ்ல விழுந்துடுறாங்க. நான் இந்த நிமிஷம் உனக்கு சொல்ற முதல் டிப்பு தான், தயவு செய்து இந்த உலகத்தை மாத்தணும்ன்ற முயற்சி விட்டுரு. உன் வாழ்க்கை நிம்மதியா படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும். அம்மாவா இருக்கீங்களா, பிள்ளைங்களை ரொம்ப யோசிச்சிங்கன்னா நொந்து நூடுல்ஸா போயிடும், வாழ்க்கை நொந்து போயிடுவீங்க, ஸ்ட்ரெஸ்ல போயிடுவீங்க, அழிஞ்சே போயிடுவீங்க. அடுத்த இம்ப்ரூவ் பண்ணும், இவங்களை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு புதக்குழியில விழுந்துறது ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? ஸ்ட்ரெஸ் நிறைய கேட்டீங்கன்னா, ஒரு நபருக்கு ஓவரா சிந்தனை, இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி கடைசியில ஒண்ணுமே ஆகாது. ஒரு ஜுரம் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கிட்டு கூட ஒரு 2-3 மாத்திரை கொடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக். அதை போட்டுட்டு நைட்டு தூங்கினா எப்படா இந்த ஜலதோஷம் சரியாகும், எப்படா இந்த மூக்கு நிற்கும், எப்படா நம்ம வாழ்க்கையில இது கொஞ்சம் வெளியே வரும்ன்ற மாதிரி ஆயிடும். ஓவரா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணி மழை வந்தாலே போதும் பட்டாசு வியாபாரிங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல போயிடுவாங்க. இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், எல்லா வியாபாரமும் அப்படிதான். நேச்சுரல் கெலாமிட்டியை நம்பி இருக்கிற வியாபாரம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே பயம். நான் இப்பயும் சொல்றேன், முதல்ல இந்த பயத்தை முதல்ல குறைச்சனாலே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். என்ன நடக்க போகுதுன்னு கேள்வி உனக்குள்ள, என்ன மாற போகுது? பையன் படிக்கல பொண்ணு படிக்கல என்ன ஆயிட போகுது, அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், பாட்டே இருக்கு. உங்க லைஃப் நேத்து சரியில்லை, ஓகே, இன்னைக்கு சரியில்லை, ஓகே, நாளைக்கு மாறும் நம்புவோம். போட்டி போட்டு அடிச்சு புடிச்சு அரசியல்வாதிங்க கடைசியில 4 ஓட்டு 5 ஓட்டுல தோற்று போட்ட கதையெல்லாம் கேட்டது இல்லையா நீங்க? இறங்கிட்டா சம்பவம் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான்டா நம்மளால ஸ்ட்ரெஸ் வரணும். இந்த வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ், நம்ம பாட்டிக்கெல்லாம் எங்க இருந்து ஸ்ட்ரெஸ், தாத்தாக்கு எங்க ஸ்ட்ரெஸ், அப்பப்போ கேட்டுப்பாங்க, மனசுக்கு பேசுறவங்க. இந்த உள்ள மூடி வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், 1 மாசம் கழிச்சு கேட்கலாம். ஸ்ட்ரெஸ் உனக்கு தான். இருக்கிற குழப்பத்தை தெளிவு பண்ணு, வாயை திறந்து கேளு, என்னன்றத பேசு, மனசுல இருக்கிறத சொல்லு. பரவாயில்ல, என்ன கெட்டவா நினைச்சுக்கோ, பரவாயில்ல, என்ன விட்டுரு, பரவாயில்ல.
என் கூட இருந்து என்னை குழி பறிக்கிறத விட என்னை தூரம் நின்று என்னை வழி அனுப்புன்றது சொல்லிட்டு போயிடு. பிடிக்கல அந்த பொண்ணுக்கு உன்ன ஓகே சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துதா, இன்னைக்கே நாட் ஓகேன்னு சொல்லிட்டு போமான்னு தைரியமா சொல்லு. தெரிஞ்சிடும் அது இருக்க போதா இல்லையான்னு. பிசினஸ் அப்படிதான், டீலும் அப்படிதான், நட்பும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். நெருப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவ? அடுத்தது காத்து இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? பஞ்ச பூதமும் இல்லையான்னு உனக்கு ஏதோ ஒரு பூதம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எப்பயே சொல்றேன், சாதாரண தண்ணி குடிச்சுட்டு கூட வாழ்ந்துடலாம், ஆனா தன்னம்பிக்கை இல்லாத வாழ முடியாது. யூ நீட் தட் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சவுக்கடி எது தெரியுமா? தைரியம், பயம் இன்மை, ஒரு கை பார்க்கலான்ற இந்த எண்ணம், அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா டோன்ட் கேர் ஆட்டிடியூட். பரவாயில்ல, வெக்கம், மானம், சூடு, சொர்ண ஓவரா இருந்தா நிம்மதி போயிடும். ஏன்னா உலகத்துக்கு எவனுக்காவது அதெல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்மள வச்சுக்கலாம். ஐயோ சூடு, ஓ சொர்ண, ஓ எவனுக்கும் இல்லை. அவன் காரியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். நான் மட்டும் என்ன அவனுக்கு உட்கார்ந்து குலாமா இங்க வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? நீ பொறுக்கித்தனம் பண்ண அப்படின்னா உன்னோட பெரிய பொறுக்கிடான்னு நானுன்னு சொல்லு. யாருகிட்ட? ஸ்ட்ரெஸ் கிட்ட சொல்லு. நீ முள்ள மாதிரி தானே என் வாழ்க்கையில பண்ணனா உன்னை விட பெரிய முள்ள மாதிரி நான் சொல்லு. யாருகிட்ட? உன் ஸ்ட்ரெஸ் கிட்ட சொல்லு, உன் டிப்ரெஷன் கிட்ட சொல்லு. அது உன்கிட்ட உன்னை மிரட்டுச்சுன்னா நீ நாக்க மடிச்சுட்டு மிரட்டு. இந்த பயந்து உடங்கி அப்படியே அப்படின்னா அடுத்த என்ன சொல்லுவேன்? தூக்கு மாட்டின போல இருக்கு, போ மாட்டிக்க, தூக்கு போ. அறிவில்லாத நாக்கு அவங்க கழுத்துக்கு தூக்கு. உன்கிட்ட நீ நெகட்டிவா பேசிட்டே இரு. கடைசியில வாழ்க்கையில சுத்தி இருக்கிற செவரு கூட நரகமா தெரியும், ஆப்பர்ச்சுனிட்டி கூட உனக்கு எதிரியா தெரியும். பாராட்டு, பூவு, மழை, சந்தோஷம் கூட உனக்கு விஷமாவும் முள்ளு செடியாவும் தெரியும். பாக்குற பார்வையில இருக்குடா. எல்லாம் சுகமா உனக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா? வாழ்க்கை இன்னும் தெரியல, கவு சாத்திட்டு தூங்குற சில பேரு, இன்னும் பெட்ல இருந்து ஏந்துக்க மாட்டுற சில பேர், இன்னும் அடுத்தவன் எப்படா சம்பாரிச்சு கொடுப்பான்னு பாத்துட்டு இருக்க, இன்னும் அம்மா அப்பா சொத்து வரும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்துல சொல்றவனுக்கு நிம்மதி கிடைக்காது. உங்க டாடி மம்மி சொத்து ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சொந்த கால்ல சொந்த கையில உடைச்சு ஏந்து வாடா. வாழ்க்கை உந்து. நான் சொன்னது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போற நிமிஷத்துல இருந்து? உட்காந்து அழ போறியா? நெட்ல போக போறியா? ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவான்? டூ எக்ஸசைஸ், டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டூ என்ன சொல்றது, ஈட் ஹெல்தி. எவனுக்கும் தெரியாது பாரு. இதெல்லாம் இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணும். போடா, எல்லாம் தெரிஞ்சதை திரும்ப திரும்ப பார்த்து அதுல டிப்ரெஷன்ல போயிடாத. ஒரு ரீல், 2வது ரீல், 3வது ரீல், 4வது ரீல் வாழ்க்கை பார்த்தோன்னே அதுவே சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. நைட்டு 1 மணி வரைக்கும் மொபைல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது வாழ்க்கை. போங்கடா. எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எதுலையோ சவம் தேடிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாத. உன்னோட வளர்ச்சியிலையும் உன்னோட சந்தோஷத்துலயும் என்ன இருக்குன்னு பாரு. உனக்கு எது சந்தோஷமா பண்றா அது தொடர்ந்து பண்ணா. அது பண்ணா உனக்கு திருப்பி சந்தோஷம் வருதான்னு பாடுறான். நிலையான சந்தோஷம் அது கொடுக்குமான்னு பாடுறான். சந்தோஷம் நிலையா இருக்கணும்னா உன் மேல மரியாதை வரணும்டா. உன் மேல மரியாதை வர்ற செயல் என்னன்னு பாடுறான். செயினை அறுத்து நார்த் இந்தியால இருந்து இங்க வரான் பாரு, உத்தரப்பிரதேஷ்ல இருந்தும் நார்த் இந்தியால இருந்தும் திருட்டு பசங்க இங்க வந்துட்டு சில பேர் செயின் திருடிட்டு போனானுங்க பாரு, ஷூ மாத்திட்டு போலீஸ் பிடிச்சது பாரு. அவெல்லாம் திருடுறான், உழைக்க தெரியாதவன். நம்மளாம் அப்படியா? நம்ம அம்மா அப்பா வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே நேர்மையா உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னா உண்மையா இருந்தா டிப்ரெஷன்ல தள்ளிடுறானுங்க. அதனால நிறைய பேர் உண்மைன்றதே போறது. நான் இப்ப சொல்றேன், எவனுக்கு பயப்படாத, மனசாட்சிக்கு உண்மையா இரு. அவனுக்காக இவனுக்காக எல்லாம் உண்மையா இருந்தா டிப்ரெஷன்ல போயிடும். உனக்கு நீ உண்மையா இரு போதும். அடுத்தவன் உழைப்பு நமக்கு வேணாம். திருடாத, அடுத்தவனை தள்ளி விடாத, அடுத்தவனை ஏமாத்தாத, அடுத்தவனை ஜெயிக்கணும்னு குறுக்கோளில போகாது. இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு டிப்ரெஷன் வராது. உனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சதை வச்சுக்கடா. உனக்கு அதை விட பெரிய வளர்ச்சி உனக்கு தலையில எழுதி இருந்துச்சு, உன் உழைப்பை பிடிச்சிருச்சுன்னா ஆண்டவனை வளர்த்து விடுவான். நான் சொன்னது கரெக்ட் தான். வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கும். தேங்க்யூ.